ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்க போகிறோம். சில வேளைகளில் நம்ம அழுக்கு துணிகளை மெஷினில் போடும்போது அழுக்கு போகாமல் அப்படியே இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா சட்டையோட காலரில். இதனால் நம்ம என்ன பண்ணுவோம், சட்டையோட காலரை கொஞ்சம் தேய்ச்சிட்டு அப்புறமா மிஷினில் போட்டோம் அப்படின்னா நமக்கு க்ளீன் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம தேய்ச்சிட்டு போடுவோம். இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், கூடவே சேர்த்து நிறைய டிப்ஸ், அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸும் பார்க்கலாம். இந்த மாதிரி டீ வந்து நம்ம துணியில் கொட்டிடுச்சு அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லைங்களா. இந்த மாதிரி கரை பட்டுச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப போல்டாக தெரியாது. இருந்தாலும் நமக்கு இந்த டீ கரையை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. நார்மலாக இதை சோப்பு போட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கூட இது போகாது. இந்த மாதிரி கரை படிந்த துணிகளை ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு 2 நிமிஷத்தில் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக 1 டீஸ்பூனுக்கு வினிகரும் 2 டீஸ்பூனுக்கு தண்ணியும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் இதை ஊற்றி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா நார்மலாக நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அதையும் நான் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கரை படிஞ்சிருச்சு, துணி வந்து நல்லா காஞ்சு போச்சு. இப்போ காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி தான் நமக்கு டீ கரை தெரியும், நமக்கு துணியில் வந்து படிஞ்சிருந்தது அப்படின்னா. முதல்ல முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, நம்ம எப்போவுமே இந்த மாதிரி கரைபடிந்த துணிகளை க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி கவுத்தி வைக்கணும். அப்போ தான் நமக்கு துணி வந்து நல்லா க்ளீன் ஆகும். இப்போ நம்ம கவுத்தி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் நம்ம ஃபில் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, இந்த வினிகர் மிக்ஸ் பண்ண தண்ணியை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துக்கலாம். அந்த பகுதியை வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது அடியில் வந்து ஒரு பிளேட்டோ இல்லை தண்ணி அப்சர்வ் பண்ணாத ஒரு இடத்துல வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் அடியில் கிளாத் வச்சுருந்தீங்கன்னா இந்த அழுக்கு வந்து அடியில் இருக்கிற துணியில் வந்து அப்படியே படிஞ்சிடும். அதனால் ஒரு பிளேட் வச்சு நான் இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் நான் வந்து அப்படியே வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம அந்த துணியை அந்த தண்ணியில் இந்த மாதிரி கசக்கி எடுத்துக்கலாங்க. கசக்கி எடுத்துட்டு நாம வந்து இப்போ யூஸ் பண்ண வேண்டியது என்னென்னா ஷாம்பு. அதாவது நம்ம டைரெக்டாக சோப்பு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பு, எந்த ஷாம்புவாக இருந்தாலும் சரி, நம்ம கையில் எடுத்துட்டு டைரெக்டாக இதை வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த கரை வந்து சூப்பராக போகுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. நீங்கள் வந்து எந்த இடத்துல கரை இருந்ததோ அந்த இடத்துல எல்லாமே இப்போ இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கணும். நம்ம ஆல்ரெடி நம்ம வினிகர் மிக்ஸ் பண்ண தண்ணி வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டதால் அது வந்து நல்லா ஊறி போயிருக்கும். இந்த டைமில் நம்ம இந்த மாதிரி கையிலேயே கசக்கி விட்டால் போதுங்க. நம்ம ஸ்க்ரப்பர் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கையிலேயே இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா கசக்கி கொடுத்தீங்கன்னா சூப்பராக நமக்கு க்ளீனாகி கிடைக்கும். நீங்களே ரிசல்ட்டை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. உங்கள் துணிகளில் இந்த மாதிரி எந்த கரையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக போகும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் துணிகளில் இருக்க கலரும் போகாது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து கலர் துணிகளை வந்து ஏதாவது போட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற கலரும் சேர்ந்து ரிமூவ் ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து கவுத்தி வச்சுட்டு க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்கிற கரையும் போகும், அதே சமயத்தில் கலர் போகாது. இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சேன் இல்லைங்களா, அந்த வினிகர் தண்ணி எனக்கு வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நான் வந்து வேர்க்கடலை எடுத்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி நம்ம வேர்க்கடலை, பாதாம் பருப்பு இதெல்லாம் வச்சுருக்கும் போது எறும்பு வந்து சீக்கிரமாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வினிகர் மிக்ஸ் பண்ண தண்ணியை இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு துணியில் தொடச்சி விட்டால் போதுங்க. எறும்பு கிட்ட கூட வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி நம்ம பண்ணுறதால எறும்பும் வராது, எந்த விதமான பூச்சிகளும் வராது. இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். அதாவது 1 டீஸ்பூனுக்கு சோள மாவு எடுத்துருக்கிறேன். இதில் நாம் 1 கிளாஸுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடுப்பில் வச்சு லைட்டாக ஒரே 1 நிமிஷம் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா காய்ச்சும் போது லைட்டாக திக்னஸ் இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி திக்னஸ் வர வேளையில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 கிளாஸுக்கு தண்ணி மறுபடியும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். நார்மலாக நம்ம துணி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா கசங்கி போகிற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம மறுபடியும் அயன் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த துணியை நம்ம அயன் பண்ணணுமோ அந்த துணியை இந்த மாதிரி நம்ம பண்ணி நம்ம காய விட்டோன்னு வச்சுக்கோங்க, அயன் பண்ணுற பிரச்சனையே இருக்காது. இப்போ பாருங்கள், அதில் துணியில் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக தண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமான தண்ணியை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரு சட்டைக்கு 1 டீஸ்பூனுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி காய வச்சாவே போதுங்க. சட்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக நமக்கு கிடைக்கும். முக்கியமாக நம்ம சட்டை வந்து துவைக்கிறதுக்கு முன்னாடியும் அதை போட்டு கசக்கக்கூடாது. அதே சமயத்தில் நம்ம துவைச்சிட்டும் அதை போட்டு கசக்கி பிழியாமல் நம்ம வந்து ஜஸ்ட் அதில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணாவே போதும். அயன் பண்ணி தான் போடணும் அப்படிங்கிற பிரச்சனையும் நமக்கு இருக்காதுங்க.
இப்போ இந்த மாதிரி 2 பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர் என்னென்னா நம்ம சாப்பாடு பேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா கவர், அந்த கவர் தான். இந்த கவரை நான் எப்படி மடிக்கணும்னு சொல்கிறேன். இந்த பேப்பர் வந்துட்டு இந்த மாதிரி 2ஆ மடிச்சுட்டு நம்ம ஒன்றா இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம லைட்டாக இந்த மாதிரி சுருட்டி எடுத்துட்டாவே போதுங்க. ரொம்ப நல்லா நமக்கு சுருண்டு வந்துடும். இதுக்கப்புறமா நம்ம இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா சுருட்டி எடுத்துட்டு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தான் இந்த பேப்பர் வந்துட்டு பிரியாது நமக்கு. இந்த பேப்பரை நாமளாக பிரித்தா தான் இது பிரியும், மற்றபடி இது பிரியவே பிரியாது. இதை வந்து நம்ம கீழே போட்டால் கூட அந்த ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் வந்து 3 பேப்பர் இதுக்காக எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி 3 பேப்பரையும் நான் வந்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்துருக்கிறேங்க. இதுக்கப்புறமா ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஷாம்பு, அந்த ஷாம்பு ஒரே ஒரு டீஸ்பூனுக்கு நல்லா விட்டு நல்லா கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரே இடத்துல நிற்கும். அதனால் கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம வாஷிங் மிஷினில் துணி போடுவோம் இல்லைங்களா, அழுக்கான துணிகள் இருந்தது அப்படின்னா நம்ம கும்மி எடுத்துகிட்டு தான் மறுபடியும் நம்ம போடுவோம். அதுக்கு தேவையே இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம பேப்பரை நம்ம சுருட்டி போட்டாவே போதும். இதுக்கு பதிலாக அலுமினியம் ஃபாயில் பேப்பர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஃபாயில் பேப்பர் கூட நல்லா பிச்சு போட்டுக்கலாங்க. பிச்சு கையிலேயே நல்லா உருண்டையாக்கி போடணும். அது வந்து இதை விடையும் நல்லா உருண்டு கிடைக்கும். கூடவே சேர்த்து நம்ம ஷாம்பு மிக்ஸ் பண்ண தண்ணியும் ஊற்றிக்கலாங்க. இதனால் துணிகள் வந்துட்டு நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா இதுக்காகவே ஆன்லைனில் மெஷின் பால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. அதை கூட நம்ம வாங்கி போட்டுக்கலாம். அது வந்து குட்டி குட்டி பால்ஸ் மாதிரியே இருக்கும். அந்த பாலை நம்ம இந்த மாதிரி துணிகளுக்கு இடையில் போட்டு விட்டோம் அப்படின்னா துணியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும். மெயினாக சட்டை காலரில் இருக்கிற அழுக்கு கூட எல்லாமே போயிடும். நம்ம கும்மிப்பாம் போடணும் அப்படிங்கிற அவசியமும் நமக்கு இருக்காது. அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். விலையும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். 100லேருந்து 150 ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர், இந்த மாதிரி பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் நம்ம அதிகமான நேரத்தை கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி வாழைப்பழம்லாம் வீட்டிலே வச்சு யூஸ் பண்ணுவோம். மெயினாக நம்ம வாழைப்பழம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு வெளியே இருக்கிற தோல் வந்துட்டு நம்ம அப்படியே போடுவோம். ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. இந்த தோல் வந்துட்டு நிறைய விஷயங்களுக்கு நம்ம யூஸ் ஆகும். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, நாம் இந்த மாதிரி ஷூ எல்லாம் கூட இதில் பாலிஷ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போடுற இந்த ஷூவெல்லாம் நம்ம நிறைய நாள் துவைக்கவும் முடியாது. அதே சமயத்தில் இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதை நம்ம பாலிஷ் பண்ணவும் முடியாது. ஆனால் இந்த தோல் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு ஷூ புதுசாக வாங்கின மாதிரி இருக்கும். அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் நாம் வந்து இதை செஞ்சு விட்டாவே போதுங்க. குழந்தைங்களோட ஷூ வந்து பார்க்குறதுக்கு புத்தம் புதுசு மாதிரியும் அதில் இருக்கிற அழுக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக போகும். இப்போ நம்ம அதையெல்லாம் துடைச்சதுக்கப்புறம் மேலே வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அந்த தோல் இருக்கிற இல்லையா வெள்ளை வெள்ளையாக அது அப்படியே இருக்கும். அதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு துணியில் துடைச்சி எடுத்தாவே போதும். ரொம்ப சூப்பராக நமக்கு ரிமூவ் ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பாலிஷ் போட்ட ஷூவுக்கும் போடாத ஷூவுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு. நம்ம வந்து தோலில் துடைச்சி எடுத்தோம் இல்லைங்களா, அந்த ஷூ தான் ரொம்ப பளபளன்னு இருக்குது. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.